கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. இன்றைய திருப்பலியானது திரு விஜயநாதன் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும், திரு வின்சென்ட், கௌரி, பிரிஜிட் சுவாதி குடும்பத்தினர் நன்றியாகவும், செல்வன் இயேசு புரூனோ கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள், ஒரு புதிய மாதம் துவங்குகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக கடந்த மாதம் ஜூன் மாதம் முழுவதும் கடவுள் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து பராமரித்த அந்த நண்பிற்காக, இயேசுனுடைய திரு இதயத்துக்காக நன்றி கூறி இந்த புதிய மாதத்தை குடும்பங்களாக ஆண்டவருடைய பாதத்திலே துவங்குவோம். அவருடைய ஆசீரோடு ஜூலை மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பங்களிலே மிக சிறப்பாக நல்ல உடல் சுகமும் அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்க நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை ஒரு தூய்மையான பலியாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புகிறீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடும் தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனங்கள் 1 முதல் 19 முடிய. கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என. அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். அவ்வாறே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தமது கழுதைக்கு சேணமிட்டு தம் வேலைக்காரர்கள் இருவரையும் தம் மகன் ஈசாக்கையும் அழைத்து கொண்டு எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை வெட்டிய பின் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். 3ஆம் நாள் ஆபிரகாம் கண்களை உயர்த்தி அந்த இடத்தை தூரத்திலிருந்து பார்த்தார். உடனே ஆபிரகாம் தம் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையோடு இங்கேயே காத்திருங்கள், நானும் பையனும் அவ்விடம் சென்று வழிபாடு செய்த பின் உங்களிடம் திரும்பி வருவோம் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார்.
நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக்கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்தமட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லி இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீது இருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிட அவர், இதோ அடியேன் என்றார். அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்குட்டியை கண்டார். உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலியாக்கினார். எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவேயிரே என்று பெயரிட்டார். ஆதலால்தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்று வரை வழங்கி வருகிறது. ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பலிக பெருக செய்வேன். உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வார். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர் என்றார். பின் ஆபிரகாம் தம் வேலைக்காரரிடம் திரும்பி வந்தார். அவர்கள் ஒன்று சேர்ந்து பேயர் சேபேவுக்கு திரும்பி சென்றார்கள். அங்கேயே ஆபிரகாம் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன், ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, வாழ்வு தரும் வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தாம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கின்றான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தம் வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதத்தினுடைய முதல் நாள் ஜூலை 1. உணரிலே சொன்னது போல் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். எல்லோரும் சேர்ந்து உண்மையாக தாழ்ச்சியான உள்ளத்தோடு கடவுள் இன்று வரை நம்மை பாதுகாத்து பராமரிக்கின்ற அந்த கருணைக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து அதே தாழ்ச்சியான உள்ளத்தோடு இந்த மாதம் முழுவதையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவர் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல 2 முக்கியமான செய்திகளை நாம் இன்று எடுத்துச் செல்வோம். கடவுள் 2 கரங்களை விரித்து அன்போடு, மகனே, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட என்று ஆசையோடு கேட்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நாம் பல நேரத்திலே நமக்கு பண பற்றாக்குறையினால், நெருக்கடியினால், அல்லது உறவுகளினால், அல்லது பல வகையான காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்கிறோம். ஆனால் மிக முக்கியமாக நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒன்று ஆன்மீக குறைவு, ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். ஆன்மீகத்திலே நாம் குறைவாக இருக்கிறோம். பல நேரங்களிலே ஒருவேளை நமக்கு அதிக துன்பம் வரும் பொழுது தான் நான் கடவுளை நோக்கி வருகிறேன். நான் நன்றாக இருக்கும் பொழுது, எல்லாமே சுகமாக இருக்கின்ற பொழுது கடவுளை பார்ப்பதில்லை. பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்ற ஒரு ஆணவத்திலே ஞாயிற்றுக்கிழமை கூட திருப்பலிக்கு வர முடியாத அளவுக்கு நான் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறுகிறேன். ஆகவே நம்மில் பலருக்கு இருப்பது இன்று ஆன்மீக குறைவு. கடவுளை ஒதுக்கி வைத்து அல்லது கடவுளே இல்லாமல் இருக்கலாம் என்று நினைக்கின்றவர்கள் இன்று பலர் இருக்கின்றார்கள். முக்கியமாக இளைஞர்கள், இளம் பெண்கள் அப்படி மாறிவிடுகிறார்கள். ஆகவே இன்று நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம், நம்முடைய துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது ஆன்மீக குறைவை நாம் பார்க்கிறோம். அதாவது துன்பம் வரவில்லை என்று சொல்லவில்லை, துன்பம் இல்லாமல் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த துன்பத்தை எதிர்நோக்குவது அல்லது இந்த பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி அதை பக்குவமாக பார்ப்பது என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய சக்தி. ஆகவே கடவுளுடைய ஆன்மீகம் என்ன சொல்கிறது என்றால், நான் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது, துயரத்தில் இருக்கும்போது எனக்கு கடவுளுடைய வல்லமை என் மீது வந்து நான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் கடவுள் கொடுப்பார். ஆகவே அந்த பிரச்சனை மாறிவிடும் என்பது இது ஒரு முக்கியமான கருத்தாக நாம் பார்க்கிறோம். கடவுளை மையப்படுத்துவோம், ஆன்மீகத்திலே வளருவோம். அது நல்ல நேரங்களிலும் சரி, நம்முடைய துன்ப நேரங்களிலும் சரி, கடவுளை மையப்படுத்தி வாழ்கின்ற குடும்பங்களாக மாறுவோம். இரண்டாவது, மிக சிறப்பாக இன்று அந்த முடக்குவாதனை ஒரு சிலர் கடவுளிடம் எடுத்து வைக்கிறார். அவனால் முடியல, அதனால் உதவி செய்கிறார்கள், கடவுளிடம் அழைத்து வருகிறார்கள். ஆகவே இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற நாம்
அந்த ஒரு சிலரை போல பல முடக்குவாதமுற்றவர்கள் ஆன்மீகத்திலே உடல் ரீதியாக உள்ள ரீதியாக மன ரீதியாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரி ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். கடவுள் அவர்களை நிறைவாக குணமாக்குவார். ஆகவே இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கடவுள் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்க பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனிய காணிக்கை உமக்கு ஏற்றவனாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இனத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நடு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவுந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர், அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பீட்டர் அபித், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுந்து உமது திருமுகோலில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், புனித தொன் போஸ்கோ, புனித டொமினிக் சாவியோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம்முடைய இரண்டு கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு நம்முடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை பக்தியோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. இந்த செம்மறின் விருந்து கலைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில்
ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையால நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையால நீ அல்லவா. என் இணைநாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வென்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாமல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் வாழ்ந்திட சென்று வருவோம். திருப்பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். மகத்துவம் மேன்மை மிகுந்தவர் அவரே, மிகுந்தவர் அவரே. மாந்தரையாலும் அரசரும் அவரே, அரசரும் அவரே. மகத்துவம் மேன்மை மிகுந்தவர் அவரே, மிகுந்தவர் அவரே. மாந்தரையாளும் அரசரும் அவரே, அரசரும் அவரே. இகத்தில் அவர் போல் தெய்வங்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை. எனவே அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். வயல்வெளி மலர்கள் தேன்மழை பொழிய, தேன்மழை பொழிய, வானத்து பறவைகள் கானங்கள் முழங்க, கானங்கள் முழங்க. வயல்வெளி மலர்கள் தேன்மழை பொழிய, தேன்மழை பொழிய. வானத்து பறவைகள் கானங்கள் முழங்க. கானங்கள் முழங்க. நயமுடன் கடல் மீன் இறைவனை புகழ, இறைவனை புகழ. நானில மாந்தரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள்.